உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 5ஆம் தேதி 1ஆம் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் மார்கழி மாதம் 21ஆம் நாள். இன்று சஷ்டி திதி, பூரட்டாதி நட்சத்திரம், சித்தாமிர்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 5 மணி முதல் 6:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 12:30 மணி முதல் 2 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 9:30 மணி முதல் 11 மணி வரை. என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேசம் பொறுமை, ரிஷபம் நன்மை, மிதுனம் போட்டி, கடகம் அச்சம், சிம்மம் வெற்றி, கன்னி ஆதரவு, துலாம் தனம், விருச்சிகம் நிம்மதி, தனுசு கவனம், மகரம் உற்சாகம், கும்பம் விருப்பம், மீனம் ஆக்கம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருப்பாவை. திருப்பாவை என்பது ஆண்டாள் அருளி செய்த 30 பாசுரங்களைத்தான் திருப்பாவை என்று பேசுகிறோம். அதை பற்றி இன்றைக்கு நேற்று திருவம்பாவையை பற்றி பார்த்தோம். மாணிக்க வாசகர் அருளி செய்தது திருவம்பாவை. ஆண்டாள் சூடி கொடுத்த சுடர் கொடி என்று சொல்லக்கூடிய ஆண்டாள் சூடி கொடுத்தாண்டா என்னென்னா, இறைவனுக்கு போடுறதுக்காக மாலையை செஞ்சு வச்சுருப்பார் ஆண்டாள்ட அப்பா பெரியாழ்வார். இவன் என்ன செய்வான், அந்த மாலையை கட்டி வச்ச மாலையை எடுத்து தான் போட்டு கண்ணாடியில் போய் பார்த்து வடிவாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் பெருமாளுக்கு சூடி கொடுத்த சுடர் கொடி தான் மாலையை போட்டு பார்த்துட்டு தான் ரங்கநாதருக்கு போடுறதுக்கு மாலையை கொடுத்தாவாம். இது ரங்கநாதருக்கும் தெரியும், சூடி கொடுத்த சுடர் கொடி. ஆண்டாள் என்பது ஒரு பெண். யோசித்து பாருங்கோ, கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டில் பெண்களினுடைய அறிவு எப்படி இருந்திருக்கு. ஔவையார் ஒரு பெண். விநாயகர் அகவலை பாடினது ஔவையார். நிறைய ஔவையார் பாசுரங்கள் இருக்குது. ஒரு மூதாட்டி, பெண் மூதாட்டி, சொல்லுகின பெண் அடிமை. அந்த காலத்தில் பெண்களை அடிமையாக வைத்திருந்தார்கள். பொம்பளைகள் படிக்கிறதில்லை, பொம்பளைகளுக்கு அறிவில்லை, வீட்டு வேலை செய்கிறதா, இப்படியெல்லாம் சொன்ன 7ஆம் நூற்றாண்டில் ஆண்டாள் வாழ்ந்ததாக கருதப்படுகின்றது. ஒரு பெண், அதுவும் ஔவையார் மாதிரி வயது போன பெண். எவ்வளவு அறிவு மிக்க பாடல்கள். இந்த ஆண்டாள் பாசுரங்கள் 30 பாடல்களும் அற்புதமான பாடல்கள். அந்த அதி அற்புதமான பாடல்களை ஆண்டாள் படித்துள்ளாள். ஆண்டாள் ஒரு பெண் தான். அவள் எந்த யூனிவர்சிட்டிக்கு போனால், எதில் கிராஜுவேட் பண்ணினா, எப்படி இந்த ஞானம் கிடைத்தது, 7ஆம் நூற்றாண்டில் இவ்வளவு அறிவு ஒரு பெண்ணுக்கு எப்படி, பெண் அடிமையாக இருந்த காலம் என்று சொல்லக்கூடிய காலத்தில் ஒரு பெண்ணிற்கு எப்படி ஞானம் கிடைத்தது, எல்லாம் இறைவனுடைய திருவருள், இறைவனுடைய ஞானமே ஒழிய வேறு எதுவும் இல்லை. சித்தர்கள் பாடல்களையெல்லாம் படித்தா வியப்பாக இருக்கும். எப்படி படித்தாங்க இந்த சித்தர். இப்போ போய் பெரிய கவிஞர்கள் எல்லாம் யூனிவர்சிட்டியில் படித்து அறிவு சார்ந்த கவிஞர்களாக வந்து, அந்த காலத்தில் சித்தர்கள், அகத்தியர் எந்த யூனிவர்சிட்டிக்கு போனார், எதில் போய் படித்தார், அகத்தியர் எவ்வளவு அகத்தியர் சித்த வைத்தியத்தை பற்றி படிச்சிருக்க, ஜோதிடத்தை பற்றி ஏகப்பட்ட பாடல், ஆன்மீகத்தை பற்றி ஏகப்பட்ட பாடல், யோகாசனத்தை பற்றி ஏகப்பட்ட எத்தனை அகத்தியர், ஒவ்வொரு சித்தர்களும் எத்தனை ஆயிரம் பாடல்களை படித்து. அது மாதிரி ஆண்டாலும் 12 ஆழ்வார்கள், 4000 திவ்ய பிரபந்தம் என்று இருக்குது, 4000 பாசல்கள், 12 பாசுரங்கள், 12 ஆழ்வார்களும் படித்த 4000 திவ்ய பிரபந்தம் என்று சொல்கிறது. அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் அற்புதமான தமிழ் பாடல்கள், தமிழ் தவழ்ந்து ஓடுகின்றது.
படிச்சிங்களேண்டா புல்லடிச்சு ஒரு முறை 4000 திவ்ய பிரபந்தத்தை எடுத்து 4000 பாட்டு இருக்குது, புஸ்தகம் இருக்குது கடையில். 4000 நீங்கள் படிக்காதீங்க, அதில் சில பாடல்களை படித்து பாருங்க. எவ்வளவு அழகான தமிழ், எவ்வளவு அழகான தமிழ் மொழி, இறைவனை பக்தி அப்படி பரவசம். படித்தீங்கன்னாலே பெருமாள் மேலே பக்தி வந்துடும். அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் 474வது பாடலில் இருந்து 503, 474லிருந்து 503 இருக்கக்கூடிய பாடல்கள் இந்த ஆண்டாள் பாசுரங்கள், ஆண்டாள் பாடிய திருப்பாவை பாசுரங்கள். சரி, திவ்ய பிரபந்தம் எங்களுக்கு இயலாதையா, 1-2 பாட்டா, 4000 பாட்டு எப்படியா? இந்த 30 பாடலையாவது படித்து அதில் ஆண்டாள் படித்த 30 பாடல்களை ஒரு முறை படித்து தமிழ் விளக்கத்தை பாருங்க. அதில் ஒரு பாடல் வரும், ஆழிமலை கண்ணா ஒரு பாடல். விஞ்ஞானிகள் எல்லாம் வியந்து போனார்கள். இன்றைக்கு இப்போ இந்த 21ஆம் நூற்றாண்டில் மழை எப்படி பெய்யுதுன்னு கேட்டால் ஒரு பாடசாலை மாணவன் தடுமாறுவான். மழை எப்படி பெய்யுதுன்னு தெரியல. மழை எப்படி பெய்யுது? பெரிய நல்ல வெயில் அடிக்கணும். ஆறு குளத்தில் இருக்கிற நீர் அந்த வெயிலில் வெக்கையாகி ஆவியாகி மேலே போகணும். அதுக்கு பிறகு அதெல்லாம் கருமேகங்களாக மாறுது. 2 மேகங்கள் ஒன்றோடு முட்டுது. அப்படி முட்டைக்குள்ளே ஒரு சத்தம் கேட்குது, அதுதான் இடி என்று சொல்கிறோம். அந்த முட்டைக்குள்ளே ஒரு வெளிச்சம் ஏற்படுது, அதுதான் மின்னல் என்று சொல்லுறோம். இடியும் மின்னலும் ஒன்றாத்தான் அங்கே வருது. வெளிச்சம் வேகமாக வருதுனால முதல்ல மின்னல் வருது, அதுக்கு பிறகு கொஞ்சம் லேட்டாக தான் அந்த இடி சத்தம் ரெண்டும் முள்ளி அது அப்படியே மழையாக பெய்கின்றது. இது 21ஆம் நூற்றாண்டில் தெரிஞ்சிருக்கிறதே பெரிய. இப்போ கேட்டாலே சில பேருக்கு மழை எப்படி பெய்யுதுன்னு தெரியாது. ஆனால் இந்த ஆண்டாள் 7ஆம் நூற்றாண்டில் ஆழிமலை கண்ணா என்கின்ற ஒரு பாடலில் இந்த மழை பெய்யக்கூடிய இயற்கை சுழற்சியை அழகாக பாடியிருக்கிறார். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. ஊழி முதல்வன் யாரு? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவை மேகவர்ணன் என்று சொல்கிறோம். மேகத்தினுடைய வர்ணம் ஒரு நீல கலர். மகாவிஷ்ணு எப்போ நீல கலராக இருப்பார். அப்போ ஊழி முதல்வன் உருவம் போல் கருத்து. எப்படி இந்த தண்ணியெல்லாம் ஆவியாக போய் ஊழி மேகங்கள் கருமேகங்கள் என்று சொல்கிறோம். ஊழி முதல்வன் உருவம் போல் கருத்து. ஆழி போல் மின்னி, அந்த 2 மேகங்கள் மோதி. ஆழி என்ற பெருமாளோட கையில் சங்கும் சக்கரமும் இருக்குது. சக்கரம் சுற்றினா பளிச்சென்று வெற்றல் வரும், அது மாதிரி மின்னல் அடிக்கிறான். 2 மேகங்கள் முட்டினோட மின்னல் வருது. எப்படி பெருமாளோட கையில் உள்ள சக்கரம் சுற்றினா வர வெளிச்சம் போல. வலம்புரி போல் நின்று, அது பெருமாள் கையில் வலம்புரி சங்கு பூவண்டு ஊதினா அது இடி மாதிரி இருக்குதாம். அந்த மாதிரி இடி வருதாம். அப்போ மேகங்கள் ஆவியாகுது என்று சொல்கிறார். அதுக்கு பிறகு கருமேகங்களாக மாறுது என்று சொல்கிறார். அதுக்கு பிறகு 2 மேகங்கள் முற்றுவதனால இடி உண்டாகுது என்று சொல்கிறாள். அதுக்கு பிறகு மின்னல் எப்படி வருது என்று சொல்கிறாள். அதுக்கு பிறகு வலம்புரி சங்கு போல் நின்றடைந்து மழை போய். சாரங்கன் ராமர் அம்பு எடுத்து விட்டாருன்னா எப்படி மலை மாதிரி அம்பு போகுதோ அது மாதிரி மழை பெய்யுது. அப்போ நீர் ஆவியாக போய் மேகங்களாகி 2 மேகம் முட்டுப்பட்டு இடி மின்னல் அந்த நீர் மேலிருந்து அம்பு மலை மாதிரி பெய்யுது. இந்த பாட்டை விஞ்ஞானிகள் படிச்சுட்டு அதிர்ந்து போனார்கள். ஆழிமலை கண்ணா இந்த பாட்டுன்னு ஆரம்பம். எப்படி ஒரு பெண்ணிற்கு இந்த 7ஆம் நூற்றாண்டு, இன்றைக்கு இல்லை 7ஆம் நூற்றாண்டில் இடி மின்னலையெல்லாம் கடவுளாக கும்பிட்ட காலம். இடி வானத்திலிருந்து பெரிய சத்தம் வருது, கடவுள் கோவிச்சிட்டார். மின்னல் கடவுள் கண் துறந்துட்டார். மழை பயந்து. இடி மின்னல் மழையெல்லாம் பயத்துடன் கடவுளாக இறைவன் எங்களுக்கு தண்டனை கொடுக்கின்றார் என்று நினைத்த அந்த அறிவு இல்லாத அந்த காலத்தில் ஒரு மழை எப்படி பெய்யுது என்று ஆண்டாள் அழகாக படித்துள்ளார். பெண்களை துயில் எழுப்பி, இது மாணிக்க வாசகரோட திருவம்பாவை மாதிரி தான். இந்த பாடல்கள் எல்லாம் போனால் பெண்களை எல்லாம் துயில் எழுப்பி தான் கோயிலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் இன்னும் காலையில் எழும்பியாச்சுது, விடிஞ்சிட்டுது, இன்னும் நீங்கள் தூங்குறீங்களோ, இன்னும் நீங்கள் எழும்பெல்லையோ என்று பெண்களுக்கெல்லாம் கதை சொல்லி பெண்களை எல்லாம் துயில் எழுப்பி எல்லாரும் ஆற்றுக்கு வாங்கோ, குளத்துக்கு வாங்கோ, கடலுக்கு வாங்கோ, நீராடுவோம் என்று நீராடி இந்த மார்கழி குளிரில் மார்கழி பனியில்
நீராட அழைக்கின்றார். நீராடி அதுக்கு பிறகு போய் இறைவனை வணங்குவோம். அழைத்து செல்வது போல், இறைவனை வழிபட அழைத்து செல்வது போல் இந்த 30 பாடலும் பாடப்பெற்று இருக்கின்றது. இந்த 30 பாடலையும் ஒவ்வொரு நாளும் இந்த மார்கழி மாதம் முழுவதிலும் வைஷ்ணவ ஆலயங்களில், விஷ்ணு கோயிலில், பெருமாள் கோயிலில், கிருஷ்ணர் கோயிலில், பார்த்தசாரதி கோயில்கள், விஷ்ணு ஆலயங்களில், வைஷ்ணவ ஆலயங்களில் ஒவ்வொரு நாளும் காலையில் இந்த 30 பாடல்களையும் படிக்கின்றார்கள். திருப்பாவை, திருவம்பாவை மாதிரியில் திருப்பாவை அது 10 தினங்கள், இது 30 தினங்கள். மார்கழி மாதம் பூராக திருப்பாவை பாசுரம் எல்லா வைஷ்ணவ ஆலயங்களிலும் பாடல் பெறுகின்றது. ரங்கநாதரை நித்திரை எழுப்புறதாத்தான் இந்த பாட்டு அமைஞ்சிருக்குது. ரங்கநாதரை துயில் எழுப்புவோம் என்ற மாதிரி இந்த பாடல்கள். மழை பெய்யும் எல்லா பெருமாள் ஆலயங்களிலும் இந்த பாடல்கள் பாடப்படுகின்றது. 12 ஆழ்வார்களை பற்றி சொல்லியிருக்கிறேன். 12 ஆழ்வார்களில் 63 நாயன்மார்கள் இருக்கின்றார்கள். அது சைவ சமயத்தை பற்றி பாடுறது. விஷ்ணுவை பற்றி பாடினது 12 ஆழ்வார்கள், 18 சித்தர்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொன்றும் தனித்தனி கதை. யோகிகள் வேறு, முனிவர்கள் வேறு, சித்தர்கள் வேறு. அகத்தியர் முனிவராகவும் இருக்க, சித்தராகவும் இருப்பார். அதே மாதிரி ஒவ்வொருத்தர் சில பேர் நியாயன்மாராகவும் இருப்பினர், சித்தராகவும் இருப்பினர். 12 ஆழ்வார்கள். விஷ்ணுவுக்கு மேலே 4000 திவ்ய பிரபந்தத்தை அப்படியே பாடி கொட்டினது 12 ஆழ்வார்கள். அதே மாதிரி 63 நாயன்மார்கள். சைவம், சிவனுக்கு மேலே பாடல் பெற்றது 63 நாயன்மார்களின் பாடல்கள், 18 சித்தர்கள். என்ன நேயர்களே, நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.